அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமுரளி. என்றும் குரு வழியில் குரு நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரிசு என்பர்களே, இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உச்சமான சுக்கிரன். பாருங்க, உச்சமான சுக்கிரன் உங்க வாழ்க்கை எந்த உச்சத்துக்கு கொண்டு போக போகுது, இதோடைய கிரக பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம். வருகின்ற ஜனவரி மாசம் 28ஆம் தேதி இந்த சுக்கிர பகவான் புரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாவத்திலிருந்து 4ஆம் பாவத்துக்கு பயிற்சி ஆகிறார், உச்சமாகிறார். யாரு கூட சேர்ந்து உச்சமாகிறார்? ராகு பகவானுடைய சேர்ந்து உச்சமாகிறார். அந்த ராகு சுக்கிரன் இணைவு உங்க வாழ்க்கை எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை கொடுக்க போகுது, அதற்கான வீடியோ தான். ஏன்னா சுக்கிர பயிற்சி அம்மன் அருள் டிவில தொடர்ச்சியா கொடுக்குறோம். மாத பலன் கொடுக்குறோம், ஆங்கில மாதம் கொடுக்குறோம், தமிழ் மாதம் கொடுக்குறோம். எல்லா கிரக பயிற்சியுமே அம்மன் அருள் டிவில நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. இதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க. சுக்கிர பயிற்சி உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது. ஏன்னா சுக்கிர தசை வந்தாதான் ஒரு சில பேர் ஜாதக நோட்டை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்காதான்னு. ஏன்னா இப்ப உச்சமாகிறாரு. எது வரைக்கும்? மார்ச் மாசம் 1ஆம் தேதி வரை அவர் உச்சமாகிறார். அதுக்கப்புறம் அவர் வக்ரமாகிறார். நம்ம உச்சமான நேரத்துக்கு என்னென்ன பலன் 12 ராசிக்கு இருக்குன்னு பார்க்க போறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மேசராசி என்பர்களே, பொதுவாக மேசராசி எதுலையுமே தைரியமான ராசி எந்த ராசி சொல்றாங்கன்னா மேச ராசியை சொல்றாங்க. தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ராசி மேசராசி. கால புருஷனுக்கு இது 1ஆவது ராசி. நீதி நேர்மையோட ஒரு ராசினா மேச ராசி தான் சொல்லணும். ஒருத்தருக்கு வாக்கு கொடுத்தா அதுல இருந்து பின்வாங்க மாட்டாங்க. அந்த மேச ராசிக்காரங்க ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க. ரொம்ப நாகரிகமான குணம் யாருக்கிட்டனா மேசராசி என்பட்ட ஒரு சில பட்ட கண்டிப்பாக இருக்கும். தன்மானமும் நாகரிகமும் குடும்பத்தை எடுத்து பார்க்கக்கூடிய பக்குவமான குணமும், ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ண அந்த விஷயத்துல இருந்து ஜெயிக்காம வெளியில வர மாட்டாங்க. அந்த மாதிரி குணமும், தனிமையை விரும்பக்கூடிய குணமும், தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணமும், நீதி நேர்மையான குணமும் எல்லாமே இந்த மேசராசியை பொறுத்தவரை இருக்கும். எல்லா விஷயத்திலும் கொஞ்சம் உணர்ச்சி வசப்படக்கூடிய நபராக ஒரு சில பேர் இருப்பாங்க மேசராசிக்காரங்க. அப்படிப்பட்ட மேசராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தின ஃபுல் வீடியோ. உச்சமான சுக்கிரன் உங்களுக்கு எந்த மாதிரி உச்சத்தை கொடுக்க போகுது? ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. எல்லாத்துக்குமே ஒரு ஆசை இருக்கு. மனிதனா பிறந்த ஆசை இல்லாத மனிதனே, அந்த ஆசையை உண்டு பண்ற கிரகமே சுக்கிர பகவான் தான். பெருங்கொண்ட பணத்துக்கு குரு, தற்போதைக்கு உள்ள வருமானத்துக்கு சுக்கிரன். அதனாலதான் சுக்கிர தசை வந்தாலும் சரி, சுக்கிர புத்தி வந்தாலும் சரி, டக்குன்னு ஜாதகத்தை எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் வராதா அப்படின்னு. ஏன்னா வந்த உடனே டக்குன்னு ஒரு மனிதனுக்கு உச்ச கடத்து கொண்டு போற ஒரே கிரகம் சுக்கிர பகவான் தாங்க. இருக்கிறதுல 20 வருஷம் திசைக்கு எந்த கிரகத்தையுமே கிடையாது. ஆனா சுக்கிர பகவான் மட்டும்தான் இருக்குது. ஆண்களுக்கு மனைவி, பெண்களுக்கு ஆசை, நகை, அந்த உல்லாச பயணங்கள், இதெல்லாம் சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். கேளிக்கை, இசை, கலை, இது எல்லாமே சுக்கிர பகவானுக்கு. ஓவியம், நடிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம், ஸ்வீட்டு, உணவு, அதாவது இனிப்பான உணவு வகைகள் எல்லாமே, உணவு தானியங்கள், இது எல்லாமே சுக்கிர பகவானுடைய அனுகிரகம் இருந்தாதான் இது எல்லாமே கிடைக்கும். இது மூலமா பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்களா இருக்கட்டும், பாருங்க சூப்பரா இருக்கும். அப்ப உங்களுடைய விதிஜாதத்துல சுக்கிர பகவான் என்ன ஒரு பொசிஷன்ல இருக்காருன்னு பாத்துங்க. ஏன்னா மெயினா ஆண்களுக்கு மனைவி, பெண்களுக்கு ஆசை, கலை, ஒழுக்கமான குணம் எல்லாமே இந்த சுக்கிர பகவான் தான். நம்மளுடைய இல்லற வாழ்க்கைக்கு மெயினா சுக்கிர பகவான் வேணுங்க. சுக்கிர பகவான் அப்படிப்பட்ட முக்கியமான கிரகம். அப்படிப்பட்ட சுக்கிர பயிற்சி பாருங்க உங்களுக்கு கரெக்டா நல்ல ஒரு அனுகூலமான ஒரு காலகட்டத்தை கொடுக்க போகுது. ஏன்னா இவரு ஜனவரி மாசம் 28ஆம் தானே பயிற்சி ஆகிறார்.
அப்ப இந்த 28க்கு அப்புறம் உங்க வாழ்க்கையில என்னென்ன ஒரு மாற்றம், அதுவும் சுக்கிரன், உச்சமான சுக்கிரன். சுக்கிரன் உங்களுக்கு எத்தனாம் வீட்டு அதிபதி வாருங்கள், உங்களுக்கு 2ஆம் வீட்டு அதிபதி. வருமானம், குடும்பம், இன்கம், உங்களுடைய பேச்சு திறமை எல்லாமே கோச்சாரத்துல இந்த சுக்கிர பகவான் தான் அதிபதி. எனக்கு வருமானம் நிக்குமா நிக்காதா, வருமானம் கிடைக்குமா கிடைக்காதா, இதெல்லாம் காட்டக்கூடிய சுக்கிர பகவான் வருவார். பொருளாதாரத்துக்கெல்லாம் சுக்கிர பகவான் அதிபதியா வருவார். அடுத்து எதுக்கு? 7ஆம் பாவகத்துக்கு உங்களுடைய மனைவி, கணவன், ஆண்கள் இருந்தா மனைவி, பெண்களா இருந்தா கணவன், பொதுமக்களுடைய தொடர்பு, அரசியல், மக்கள் தொடர்பு, படிப்பு கல்வித்துறை, எல்லாமே இதுக்கு அதிபதி யாரு? இந்த சுக்கிர பகவான் தான். இந்த அதிபதி எங்க போறா? இதுக்கு முன்னாடி எங்க இருந்தார்? 11ஆம் இடத்துல உங்களுக்கு லாபத்துல போய் இதுக்கு முன்னாடி அந்த சுக்கிரன் சனி இணைவு ஒரு சில பேருக்கு பயங்கரமான ஒரு யோகத்தை கொடுத்துருக்கும். ஜாதகத்துல சுக்கிரன் நல்லா இருந்தவங்க மட்டும்தான் யோகம், இல்லைன்னா யோகம் இங்க கிடையாது. ஏன் நான் பொது பொருள் கொடுக்குறேன்? சுக்கிரன் சனி நல்லா இருக்கணும் உங்களுடைய சுய ஜாதகத்துல. நீங்க மேச ராசியா இருப்பீங்கன்னா லக்னம் ஒரு சில பேருக்கு வேற வேற லக்னமா வரும். அதான் பிறந்த நேரம்ங்கிறது. அந்த லக்ன புள்ளி விழுவுது பாத்தீங்களா, அதான் பிறந்த நேரம். அதுக்கு லக்னத்துக்கு சுக்கிரன் நல்லா இருக்கணும், சனி பகவான் நல்லா இருக்கணும், 2 கிரகம் நல்லா இருக்கணும். ஏன்னா இது 2 கிரகம் நட்பு கிரகம், அதனால சொல்றேன். அதனாலதான் பொதுப்பொருள் நம்ம எல்லா வீடியிலும் கொடுக்குறோம். சில பேர் என்ன சொல்றாங்க, மேசராசிக்காரங்க, நீங்க சொல்லக்கூடிய பொதுப்பொருள் எனக்கு கரெக்டா மேட்ச் ஆகி வந்துச்சு, அதனாலதான் உங்கள்ட்ட நான் பேசுறேன் அப்படிங்கிறாங்க. ஏன்னா எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது மேசராசி, அதனால சொல்றேன். இப்ப பாருங்க, உங்களுக்கு அதே மாதிரி பாருங்க, சுக்கிரபகவான் 12ஆம் பாவத்தை போயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு அப்படின்னு எடுக்கவே கூடாது. மறைஞ்சிட்டாரு சுக்கிரபகவான் யாரு கெட்டு போயிருக்கு அவங்களுக்கு தான் இங்க பிரச்சனை. என்ன பண்ணுவாரு? என்ன பலன் கொடுப்பாரு? வருமானத்தை, பொருளாதாரத்தை கொஞ்சம் தடை பண்ணுவாரு. காசு கொடுக்க வாங்கல ஒரு பிரச்சனை கொடுப்பாரு. மனைவி கிட்ட, கணவன்கிட்ட உடம்பு பிரச்சனை, ஒரு பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர், அவச்சொல்லு, கணவனை ஒற்றுமை இல்லாதது, ஜாமீன் போட்டு மாட்டிக்க, இது மாதிரிதான் ஒரு சில தடையை கொடுப்பாரு. யாருடைய ஜாதகத்துல சுக்கிரன் பலம் இழந்திருந்தால் இந்த மாதிரி ஒரு பலவீனத்தை சந்திக்கிறப்ப ஒரு சில பேர் இருப்பீங்க. கொஞ்சம் கவனம் தேவை இவங்களுக்கு மட்டும். மற்றபடி பார்த்தா கோச்சார கிரகத்தை வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இவங்களுக்கு செவ்வாய் ஆல்ரெடி நீசமாயி இப்ப மிதன ராசியில் இருக்கிறாரு. இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாம் தடைப்பட்டுக்கிட்டே இருக்குதுங்க. இன்னும் ஒரு சரியான ஒரு அனுகூலமே பார்க்கல, தெரியுங்களா? மேசராசிக்காரங்க ரொம்ப குடும்ப இதுல விரைய செலவு அதிகமா இருக்கு. உடல் உபாதையா பாக்குறாங்க. நரம்பு சொந்தப்பட்ட தொந்தரவு, இல்ல நரம்பு சம்மந்தப்பட்ட தொந்தரவு ஒரு சில பேர் பார்த்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட தொந்தரவு, ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் வழக்கு சம்மந்தப்பட்ட விஷயம். ஏன்னா அந்த 3ஆம் இடத்துல போய் அங்க வக்ரமா இருக்காருன்னா, புதனுடைய வீட்டுல போய் வக்ரமா இருக்காருன்னா செல்போன்ல பிரச்சனை, செல்போன் கீழே விழுந்து உடையிறது, இல்ல தகவல் தொடர்பு, எழுத்து கணிதத்துல பிரச்சனை, இல்ல வேலை உத்தியோகத்துல தடைகள், எதிரி பிரச்சனை, பகை பிரச்சனை, ஒரு தடை தாமதம், இது மாதிரி கேட்டீங்கன்னா மேசராசிக்காரா சொல்லுவாங்க, ஆமாங்க இது மாதிரி நடந்துச்சு, ஆமாங்க அப்படிங்கிற வார்த்தை தான் உங்கள்கிட்ட வரும். படிப்பு கல்வியா இருக்கட்டும், இல்ல தொழிலா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு மந்தமான தன்மை கொடுத்தாரு. இருந்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலம் இனிமே இருக்கும். அது அப்படிப்பட்ட புதன் பகவான் 10ஆம் இடத்துல போய் சூரியனும் புதனும் சேர்ந்து திக்பலமாகறாங்க. அதனால இங்க பலம். இனிமே எடுக்கக்கூடிய வீடு கொடுத்த அதிபதி ஸ்ட்ராங் ஆயிட்டாரு, எல்லாமே யோகம் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி 7ஆம் பாவத்துல இருந்தாரு, இப்ப அதாவது இதுக்கு முன்னாடி 9ஆம் பாவத்துல இருந்தாரு, இப்ப 10ஆம் பாவத்துல போய் சூரியோட சேர்ந்து இணையிற எல்லாமே உங்களுக்கு மிகப்பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம் வரும். சுக்கிர பகவான் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாருங்க, உத்திரட்டாதி நட்சத்திரம் மட்டும் தான் போறாருங்க. கொட்டாயத்துல தான் கொஞ்ச நாள் தான் இருப்பாரு. அதுக்கப்புறம் உத்திரட்டாதியத்துல ஃபுல்லா போயிட்டாரா, ஃபுல்லா சனி சுக்கிரம் ஜாதகத்துல நல்லா இருக்கும். இதை மட்டும் பாத்துக்கோங்க. சனி சுக்கிரம் மட்டும் யாருக்கு லாபமா இருக்கோ, இப்ப பயங்கரமான ராஜாதி ராஜ யோகம் யாரு வரணும், அந்த மேச ராசிக்காரங்க அதிகமா எடுப்பாங்க. ஆனா சனி சுக்கிரன் நல்லா இருக்கணும். தயவு செய்து ஜாதகத்துல நல்லா இருக்கணும் உங்க லக்னத்துக்கு. ஏன்னா அவரு 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு, கெட்ட பலன் கொடுக்க மாட்டாரு. ஆனா இங்க அவர் நிக்கக்கூடிய நட்சத்திரம் 11ஆம் வீட்டு லாபஸ்தான அதிபதி சாரத்தில் நிற்கிறார். கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்கல்ல, அந்த யோகத்துல இருக்காரு. அதுவும் லாபஸ்தான அதிபதி சாரத்துல நட்பு கிரகமான சனி பகவானோட சாரத்துல நிக்கிறாரு. யாரு? இந்த சுக்கிர பகவான். அப்ப எல்லாமே இங்க யோகம் தான். ஏன்னா அவர் மேக்சிமம் இன்னும் ஒரு 2 மாசம் 3 மாசம் அங்கேதான் இருப்பார். அவரு அதாவது வக்ரமாயி அப்புறம் வக்ர நிவர்த்தி ஆகி தான் ராசிக்கு போவார். சித்திரை மாசம் வரை அங்கதான் இருப்பார். தமிழ் மாசம் சொல்ல போனா சுக்கிர பகவான் அங்கதான் இருப்பார். 12ஆம் இடத்துக்கு மறைன்னு சொல்லக்கூடாது. 12ஆம் இடத்துக்கு போனா லாப வருமானம் சூப்பரா இருக்கும். எப்படி இருக்கும்? லாப வருமானம் சூப்பரா இருக்கும். வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்கும்.
வேலை உத்தியோகத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா இருக்கும். பொருளாதாரம் வெளியூர் மூலமாக வருமானம் சில பேருக்கு வரலாம். இப்ப குடும்பத்துக்காக நிறைய செலவு பண்ணலாம், இடத்த விற்கலாம், இடத்த வாங்கலாம், பூமி சார்ந்த விஷயம், கோர்ட்டு கேஸ் வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரலாம். இதெல்லாம் ஒரு சாதாரண அமைச்சு கொடுப்பார். அரசாங்க சம்பந்த வேலை நிறைய பேர் கிடைக்கலாம். அரசாங்க கிரகத்தோட இந்த சூரிய புதன் இணைவரான அரசாங்க வேலை கண்டிப்பா நிறைய பேருக்கு வரக்கூடிய அமைப்பு வருது. அரசாங்கம் தொடர்பு அல்ல அரசு மூலம் அனுகூலங்கள், நிறைய பேர் வெளிநாட்டுல வேலை பார்த்தாலும் சரி, வெளியூர்ல வேலை பார்த்தாலும் சரி, ஒரு இட மாற்றங்கள் நிறைய பேர் மாறக்கூடிய அமைப்புகள், சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள், இது எல்லாமே நல்லா இருக்கும். கொஞ்சம் காசு பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கணவன் மனைவி சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமாக பயணிப்பது நல்லது. ஜனவரி 28 இருந்து கொஞ்சம் கவனம் தேவை. அதபடி திருமண பேச்சு, திருமணத்தை சுக்கிரபவன் நல்லா தான் இப்ப திருமணத்தை பேசுங்க. வெளியூர் மாப்பிள்ளையோ வெளிநாடு மாப்பிள்ளையோ இது மாதிரி வெளியூர் பொண்ணோ வெளிநாடு பொண்ணோ இது மாதிரி அமைப்பக்கூடிய அமைப்பு இருக்கு. படிப்பு கல்வி டாப்பா வருவாங்க. இந்த சுக்கிரன் ராகு பிரம்மாண்டப்படுத்தி கொண்டு போவோம் படிப்பு கல்வியில. வெளிநாட்டுல படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கும், வெளியூர்ல வேலை படிக்கிறவங்க அங்கேயே வேலை கிடைக்கும், தொழில நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுப்பாரு. கோர்ட்டு கேஸ் எப்படிப்பட்ட வழக்கு பிரச்சனை உங்க வழக்கு உங்க பக்கம் சாதகமா அமையும். ஏன்னா மெயினா வீடு வாங்குறது, இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, காரு வாங்குறது, பங்களா வாங்குறது, இது மாதிரி நிறைய செலவு நிறைய பேர் பண்ணக்கூடிய அமைப்பை இப்ப இந்த சுக்கிர புத்தி அமைச்சு கொடுக்கும். மேசராசிக்கு நிறைய செலவு மட்டும்தான் நீங்க பண்ணணும். ஏதாச்சும் ஒரு காசு பணத்தை விரயம் பண்ணணும் அப்படிங்கிற அமைப்பை காட்டுறாரு. அதே மாதிரி நண்பர்கள் பழக்க வழக்கம் சார்ந்த விஷயம், வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம் சில பேர் நல்லா இருக்குது. தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க, மெயினா மருத்துவத்துறை நல்லா இருக்கும், ஐடி ஃபீல்டு நல்லா இருக்கும், ஷேர் மார்க்கெட்டிங், கமிஷன் ஏஜென்சி சார்ந்த ஃபீல்டு, மெயினா கட்டிடத்துறை சார்ந்த விஷயங்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட துறை எல்லாமே நல்லா இயங்கக்கூடிய அமைப்பு வருது. அதே மாதிரி சில பேருக்கு சில லாட்ரி யோகங்கள் நிறைய பேர் கேட்கறாங்களா, எனக்கு லாட்ரி யோகம் அடிக்குமா? கண்டிப்பா 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபதியை பார்த்து லாட்ரி ஓட்ட முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பா வெற்றி நிச்சயமா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்குது. அதே மாதிரி பெருகொண்ட பணம், இன்கம் சார்ந்த விஷயம், வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா நகை கடையில் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், ஐடி ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி சூப்பரான ஒரு யோகத்தை கொடுக்கும். வெளிநாடு வெளியூர் மூலம் நிறைய வருமானங்கள் வரலாம், ஒரு இடமாற்றம் வரலாம், நல்ல ஒரு அனுகூலத்தை அமைக்கக்கூடிய காலகட்டம் தான் வருது. ஏன்னா லாபஸ்தான அதிபதி சாரத்துல அவர் போறாரு, யாரு? சுக்கிர பகவான். அதனாலதான் இங்க கெடுக்க மாட்டாருன்னு நான் சொல்றேன். ஆனா வேலை உத்தியோகம் கண்டிப்பா இடம் சேஞ்ச் உண்டு. அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை உத்தியோகத்தில் நல்ல ஒரு அனுபவத்தை அமைச்சுருவா. கடன் பிரச்சனை குறைப்பையும், உடம்பு சார்ந்த பிரச்சனை கொஞ்சம் குறையும். ஏன்னா நிறைய பேர் மருத்துவ செலவு பண்ணாத ஆளே கிடையாது. கேட்டு பாத்தீங்கன்னா மேசராசிக்கிறா சொல்லுவாங்க, ஆமா இவ்வளவு செலவு பார்த்தீங்கன்னா இருக்காது, கொஞ்சம் நிம்மதியா இருப்பீங்க. விளையாட்டுத்துறை நல்லா இருக்கும். விளையாட்டுத்துறை, போலீஸ் சார்ந்த துறைகள், அடுத்த காக்கி யூனிஃபார்ம் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் இவங்களுக்குலாம் ஒரு சிரமம் இருந்துச்சு, இனிமே இருக்காது. நல்ல ஒரு எதிர்காலம் வரக்கூடிய அமைப்பு சூப்பரா இருக்கு. இப்ப நட்சத்திர பலன் பாத்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் அஸ்வினில பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய எதிர்காலம் சூப்பரா இருக்கு. அரசாங்க தொடர்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு உண்டு. அரசாங்க வேலை, அரசு மூலம் ஒரு அனுகூலங்கள், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், கடன் பிரச்சனை கொஞ்சம் சால்வ் பண்றது, சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய அமைப்புகள், எங்கே போய் கடன் கட்டாலும் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் ஜாதக தசாபதியில தான் இப்ப நடக்கக்கூடிய அமைப்புகள் வருது. அரசாங்கம் மூலமா நிறைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வருது. எந்த காரியம் இருந்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவங்கள் தேடி வரக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா நீங்க எப்போதுமே உங்க என் வழி தனி வழின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரிதான் எதுவுமே தனிமை விரும்பக்கூடிய குணம், தன்மானத்தை பார்க்கக்கூடிய குணம், கடுமையா உழைக்கக்கூடிய குணம், எதுலையுமே மைண்ட்ல டக்குன்னு அதை புரிஞ்சுக்கக்கூடிய குணம் எல்லாமே இந்த அஸ்வினத்துல பிறந்தவங்க இருப்பீங்க. இனிமேல் லைஃப் சூப்பரா கூடிய அமைப்பு ஆரம்பிச்சு கொடுக்குறேன். அடுத்து பாத்தீங்கன்னா பரணி நட்சத்திரத்துல பிறந்தவங்க எதுலையுமே கலை இசையை ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. இசை கலை இதெல்லாம் ரொம்ப விரும்பக்கூடிய நபராக இருப்பீங்க. குடும்பத்தை பத்தி ஃபேமிலியை பத்தி ரொம்ப சிந்திக்கக்கூடிய குணம் இருக்கும். இல்ல மினிமே உங்களுக்கு எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. பரணேசத்துல பிறந்தவங்க கொஞ்சம் கவனம் தேவை. எதுலையுமே ஜாமீன் போடுறது, நண்பர்கள் பழக்க வழக்கம், ஃப்ரெண்ட்ஷிப் சார்ந்த இதுல கொஞ்சம் கவனமாக பயணிங்க. மற்றபடி திருமண பேச்சு பேசலாம். வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், படிப்பு கல்வி சார்ந்த விஷயம், உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள், ஒரு விரைய செலவுகள், வீடு கட்டுறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, இது மாதிரி ஒரு அமைப்புகள், ஒரு சுப செலவு சுபகாரியங்கள் பண்ணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே அழகா வரக்கூடிய காலம் அந்த பரணேசத்துல பிறந்தவங்க அதுவுமே அருமையா இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த கஷ்டங்கள்லாம் இனிமே இருக்காது. கார்த்திகை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கஷ்டத்தை நிறைய பேஸ் பண்ணி நிறைய அனுகூலங்களுக்கு தேடி வரக்கூடிய அமைப்பு கண்டிப்பா வருது. ஏன் அப்படி சொல்றேன்னா, எதுக்காண்டி நம்ம சொல்றோம்னா, உங்களுடைய நட்சத்திர அதிபதி 10ஆம் இடத்துல இருக்கும்போது சொந்த தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு, அரசாங்கம் அனுகூலம், அரசாங்க வேலை இடத்தை மாத்துறது, வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, வாகனம் வாங்குறது, பூமி வாங்குறது, வெளியூர் யோகங்கள், அரசு மூல அனுகூலங்கள், அரசியல்வாதி மூலம் நிறைய வெற்றிகள், இதெல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு, வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றங்கள், நல்ல ஒரு அனுகூலத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா தேடி வருது. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மேச ராசிக்கு மிகப்பெரிய ராஜாதி ராஜயோக பயிற்சியாகவே அமைகிறது.